வீடியோல செல்ஃப் டிஃபென்ஸ்ல ஃபன்னி வீடியோஸ் ரீல்ஸ் பண்றேன்றதுல நிறைய காமெடிஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற இது பார்த்தீங்கன்னா மாஸ்டர் கென். இது வந்து ரொம்ப ஃபேமஸான யூடியூப் செலிபிரிட்டின்னு சொல்லலாம். இவங்களோட இது என்னவா இருக்கும் அப்படின்னா, மாஸ்டர் கென் அப்படின்ற ஒரு கேரக்டரை எடுத்து இவர் அப்படி இது பண்ணியிருப்பாரு. ரொம்ப சீரியஸாக ஆக்ட் பண்ணுவாப்புல. இவரோட என்டையர் யூடியூப் சேனல் பார்த்தீங்கன்னா எல்லா மார்ஷியல் ஆர்ட்ஸையும் மார்க் பண்ணுறது தான் இவரோட வேலையாக இருக்கும். இதில் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கன் டிஃபென்ஸ். வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் வந்து கன் டிஃபென்ஸுக்கான டெக்னிக்ஸ் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருந்தது. டெக்னிக்ஸை வந்து கிண்டல் பண்ணி இவங்க வீடியோ போட்டிருப்பாங்க. ரியாலிட்டி என்னன்றதை கரெக்டாக போட்டிருப்பாப்புல. அதுதான் இந்த ஃபர்ஸ்ட் வீடியோ. இதோட கான்செப்ட் என்ன அப்படின்னா, மூவிஸில் வந்துட்டு கன் டிஃபென்ஸ் எப்படி இருக்கும், ரியாலிட்டியில் என்ன நடக்கும் அப்படின்றத இவங்க பண்ணியிருப்பாங்க. ஜஸ்ட் பாருங்க. இப்படிங்கிற மாதிரி இதெல்லாம் இதில் என்னன்னா, ஆக்சிடென்டலாக ட்ரிகரை ப்ரெஸ் பண்ணால் கூட நம்மளோட ரியாக்ஷன் டைமை விட அது 1000 டைம்ஸ் ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஒரு புல்லட்டோட ஸ்பீட் அப்படின்றது ஆவரேஜாக எவ்வளோனா 1000 ஃபீட்ஸ் பெர் செகண்ட், 2000 ஃபீட்ஸ் பெர் செகண்ட் போகிற புல்லட்லாம் இருக்குது. அப்படிங்கும்போது நம்மளோட மூமெண்ட்டுக்கெல்லாம் வந்து எந்த விதத்துலையும் கம்பேர் பண்ண முடியாதான். ஓகே, இது கன் டிஃபென்ஸ். அடுத்தது பார்ப்போம். அடுத்தது இந்த இது வந்து பயங்கர ட்ரோல் ஆச்சு. ஆக்சுவலாக இவங்க வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸர்னு சொல்லிட்டு காருக்குள்ளே இருக்கும்போது ரோப்பை வச்சு ட்ராப் பண்ணி சோக் பண்ண ட்ரை பண்ணால் எப்படி எஸ்கேப் ஆகுறது அப்படின்னு சொல்லி ஒரு டெக்னிக் பண்ணாங்க. இது ஆனால் சோசியல் மீடியாஸில் பயங்கர ட்ரோலான விஷயம். பார்த்துருப்பீங்களான்னு தெரியல, ஜஸ்ட் செக் பண்ணி பாருங்கள். இதை வந்து ட்ரோல் பண்ணதுலேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் ட்ரோல் தான் இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறது. பாருங்கள். இப்போ இது டெக்னிக் என்ன அப்படின்றத பார்த்துட்டு இதை பற்றி நம்ம பேசுவோம். 2, 1, go. Okay, fingers in. Okay, seatbelt comes off. There we go. Loop in. Okay, now with my other hand, I'm going to kick the seat back and I'm going to open the seat. I'm going to open the door, okay? 3, 2, 1. All the way down. I'm out and I can escape freely, okay? Two fingers. Two fingers. Seat down. ஓகே, இதுவும் சொல்லப்போனால் இதுதான் ப்ராக்டிக்கலாக நடக்க போகிற விஷயம். அவங்க சொல்கிறது லாஜிக் மிஸ் ஆகுது அப்படின்றது நம்மளுக்கு பார்க்கும்போது தெரியுது. என்னன்னா, ரியர் சீடு ஸ்ட்ராங்கிள் பண்ணுறாப்புல. அப்போ ஒருத்தரோட வெயிட்டில் அட்லீஸ்ட் வந்து ஒரு half the வெயிட்டை கொடுத்து அதை இழுப்பாங்க, அந்த ரோப்பை இழுப்பாங்க. அப்போ வந்து அதுக்குள்ளே இந்த 2 விரலை விட்டு அதை ரோப்பை வந்து கண்ட்ரோலில் எடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த புஷ்பேக்கை போட்டு வெளியே வர்றது அப்படின்றதெல்லாம் நடக்காத காரியம். இந்த 2 விரலை விட்டாலே அவங்க இழுக்கிற ஃபோர்ஸுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, இந்த விரலே உடையும். அது எப்படி இந்த மாதிரிலாம் யோசித்து எடுக்கிறாங்கன்னு தெரியல. ஆனால் அந்த பண்ண வீடியோவும் நிறையா வியூஸ் போச்சு. அதுக்கப்புறம் ட்ரோல் பண்ணது அதுக்கு மேலே போச்சு. இந்த வியூஸ் எல்லாம் உண்மையிலேயே செம ஃபன்னியாக பண்ணியிருப்பாங்க. இது அடுத்தது போவோம். அடுத்தது நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் பேசின ரியர் நெக் சோக்கு. ரியர் நெக் சோக்கை பொறுத்தவரையில் நான் ஒரு விஷயம் சொல்லியிருப்பேன். இதே வீடியோவை வச்சு இன்னொரு டீம் வந்து ட்ரோலும் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் வந்து இவங்க என்ன பண்ணுறாங்க, கப்புள்ஸ் வந்து ட்ரை பண்ணி பார்க்குறாங்க இந்த டெக்னிக் ஒர்க் அவுட் ஆகுமா ஆகாதா அப்படி. Are you okay? Yeah, I'm good. Let's do this again. Oh, I'm not gonna tell you when I'm ready. You'll be out by now. Am I going the right way? I'm not even putting pressure on. You know that, right? I'm just holding. I'm not gonna put any force on it.
There's some validity to the technique, but against a stronger, bigger opponent, they're going to choke you out in 5 seconds. இவங்க ரெண்டு பேர்த்துக்குமே பெருசாக வெயிட் டிஃபரன்ஸ் இல்லை அப்படின்னாலும் ஒரு 20% டிஃபரன்ஸ் இருக்கும் இவருக்கும் உங்களுக்கும் அப்படின்னாலுமே அந்த சோக்குன்றது ரிலீஸ் பண்ண முடியாது. அவ்வளோதான் சிம்பிளாக சொல்ல வேண்டிய கான்செப்ட். நான் சொன்னது அதுதான். அந்த சோக் போட்டிருக்கும் போது மாட்டி இருக்கிறது நம்ம நெக்கு. நீங்கள் எந்த பக்கம் ஃபோர்ஸ் கொடுத்தாலும் அந்த ஃபோர்ஸ் டைரெக்டாக எங்கே இம்பேக்ட் பண்ணணும்னா நம்ம நெக்கை தான் இம்பேக்ட் பண்ணணும். லாஸ்ட்டில் தான் அந்த ட்ரோல் வரும், அதை பாருங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க. அதில் கிளியராக என்ன நடக்கும் அப்படின்னு காமிச்சிருக்கோம். அந்த டெக்னிக்கை வந்துட்டு அவங்க சொல்கிறபடி அப்ளை பண்ணால் நெக்கு பிரேக் ஆகி கதை முடிஞ்சிடும். அதை தான் சொல்ல வர்றாங்க. இது வந்து அந்த டைமில் ட்ரெண்டாக இருந்தது. இவர் வந்து இவர் பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 இயர்ஸ் பயங்கர ட்ரெண்டிங்கில் இருந்தவர். செல்ஃப் டிஃபென்ஸ் டெக்னிக்ஸ், மெயினாக கன் டிஃபென்ஸ்க்கு வந்து இவர் தான். இப்படி வந்து கன்னை ஹெட்டுக்கு வச்சதும் அதை அந்த பக்கமாக இது பண்ணிட்டு ட்ரைவ் பண்ணி போயிடணும் அப்படின்றாரு. இப்போ கன்று வைக்கும் போது அந்த பக்கம் டிஃப்ளெக்ட் பண்ணுறேன்னு பண்ணிட்டு பின் சீட்டில் இருக்கவங்களை யாரையாவது சுட்டு விட்டா என்ன பண்ணுறது? தேவையில்லாமல் ஆக்ஷன் ஏதாவது பண்ணுறோன்னு பண்ண போய் அந்த மாதிரி பண்ணால் நம்மளுக்கு பழகி பின்னாடி இருக்க சீட்டுக்கு நேராக போகும்போது அவர் பண்ணுறது அப்படிதான் தெரியும். இதை பார்த்தது எனக்கு அதான் தோணுச்சு. நேராக கண் டிஃப்ளெக்ட் பண்ணதும் அந்த பக்கம் போகுது, பின் சீட்டில் இருக்கவங்களுக்கு தான் போகும். To the column, drive away. It'll peel out. Man, I knew that shit wasn't gonna work. Damn, dog. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்தோனேஷியாவில் இருக்க மார்ஷியல் ஆர்ட் தான். இவங்க நிறையா ஹேண்ட் டு ஹேண்ட் காம்பேட்லாம் இருந்தாலும் அது போக வந்து எனர்ஜி ப்ரொஜெக்ஷன் டெக்னிக்ஸ்ன்னு சொல்லி எனர்ஜி ப்ரொஜெக்ஷன் டெக்னிக்ஸு சைனீஸ் இதுலலாம் பார்த்தீங்கன்னா சி எனர்ஜி, கீ எனர்ஜி, வேறு வேறு நேமில் இருக்குமே தவிர இது எல்லாமே ஒரே கேட்டகரி கீழே தான் வரும். இது என்ன சொல்கிறது, இதை ஏகப்பட்ட பேர் டீபங்க் பண்ணிட்டாங்க. இது நீங்கள் வீடியோவை பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னா, என்னடா ஓடி பிடிச்சி விளாண்டுட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. பார்த்தீங்கன்னா என் கையை வந்து இப்படிங்குவாங்க, அதை பிளாக் பண்ணுவாங்க, ஏதோ பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. பார்க்கறதுக்கு ஃபன்னாக இருக்கும். இவங்க ட்ரோல் பண்ண வந்துட்டாங்க. இதுதான் ஃபேமஸ். ஓகே, வீடியோஸ் முடிஞ்சுது. நான் சொல்லியிருந்த மாதிரி செலக்ட் பண்ணி இந்த வீடியோஸ் எல்லாம் ப்ளே பண்ணேன். இந்த வீடியோஸ்லாம் வந்துட்டு ஃபன் ஃபீல்டாக இருந்தாலும் ரியாலிட்டி என்ன அப்படின்றத நல்லா ஃபன்னியாக சொல்லியிருப்பாங்க. அதுதான் இதோட முக்கியமான விஷயம். அதைத்தான் வந்து வீடியோவில் காமிக்கணும்னு நினச்சேன். வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு வீடியோ பார்ப்போம். ஃபன்னி வீடியோவாக இருக்காது, மேபி கொஞ்சம் ப்ரீவியஸ் வீடியோஸில் போட்ட மாதிரி ப்ராக்டிக்கல் செல்ஃப் டிஃபென்ஸ் வீடியோஸ் இந்த மாதிரி இதை சூஸ் பண்ணி எடுத்துகிட்டு வரேன். பார்ப்போம். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோ.